நாம் கேட்டது போல நாம் சகாயம் பெற்ற ஜனங்கள், அவருடைய கண்களிலே கிருபையை பெற்ற ஜனங்கள், அவருடைய இரக்கத்தை நம்மேல் காட்டியிருக்கிறார். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் அவர் மகிமைப்படும்படிக்கு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படிக்கு நம் இருதயத்தை திருப்பின நல்ல தகப்பன் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். வேதத்திலே அநேக இடத்திலே நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான் அப்படின்னா சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். யாருக்கு கொடுத்து வச்சவங்க? நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு யார் சொல்லுவான்னா, தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு, அதாவது அவன் அதற்கு அபாத்திரனாய் பாத்திரனாய் இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு தகுதியான ஒரு விஷயம் வரும்பொழுது அவன் கொடுத்து வச்சவன். அவன் ஒன்று இருக்குல்ல, அந்த இருந்தது இருந்து ஒன்று எடுத்து ஒரு காரியத்தை காட்டினா அவன் கொடுத்து வச்சவன்ல. ஒன்றுமே இல்லாத பொழுது பெரிய விஷயத்திற்காய் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே, அப்படி இருந்த நம்மை ஒரு விசுவாசத்தை நம்ம இருதயத்திலே துவக்கி நம்மை பெரிய அவருக்கு மகிமையாய் அந்த உன்னதத்தை நோக்கி அவருடைய துதியை சொல்லி வரும் ஜனங்களாய் ஒரு கூட்டமாய் நாம் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு கொடுத்து வைத்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நான் வரும்பொழுது, இந்த ரோட்டில் வரும்பொழுது, இந்த ஜிக்மர் பில்டிங் பிரம்மாண்டமா இருக்கு, பெருசா இருக்கு. அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாகவும் ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதை தாங்கி நிற்கிற அஸ்திபாரம் நமக்கு தெரியவே இல்லை. அது மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தன்னையே பலியாய் தந்து ஒரு அஸ்திவாரத்தை கிறிஸ்து போட்டு இருக்கிறார். அதன் மேல் கட்டுகிற எந்த மனுஷனும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அவன் தான் கொடுத்து வச்சவன். அதன் மேல் கட்ட பிரயாசப்பட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷன் கேட்டால முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் முழுசு. தேவன் அதிலே பிரியப்பட விரும்புகிறார். அந்த அஸ்திபாரத்திற்கு நாம் நன்றி சொல்லும்படிக்கு, அந்த அஸ்திபாரத்திலே நான் அசையாமல் கட்டும்படிக்கு, புயல் மழை புயல் காத்தெல்லாம் வரும், மரங்கள் வேரோடு பெயர்ந்து போகும். எல்லா மரங்களும் அல்ல, எல்லா மரமும் அந்த கிளை அப்படி ஆடும். சூழ்நிலை வரும்போது அப்படி எல்லாம் அப்படியே பயங்கரமாக சாஞ்சி போகிறது போல ஆடும். ஆனால் அந்த மரம் பிடுங்கி போறது அப்படி விழுவுறது இல்லை. ஏன் அப்படின்னா வேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வேறு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த மரங்கள், ஒரு மரம் அப்படியே வேரோட பிடுங்கி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேரும் ஆடுது. அது அஸ்திவாரம் சரியில்லை, வேரும் ஆடுறதுனால தான் வேரோட பிடுங்கி போகுது. ஒரு சில மரங்கள் அப்படி பாதி கிளையோட உடைஞ்சி விழுந்துடுது, நிலை நிற்க முடியல காத்துக்கு. ஆனால் ஒரு சில மரங்கள் எவ்வளவுதான் ஆடினாலும் ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கு அப்படின்னாக்கா அதுக்குள்ளே மறைந்திருக்கிற வேர், ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திவாரம் கிறிஸ்துவை இல்லாமல் ஒரு மனுஷனும் போட முடியாது அப்படின்னு நாம் ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழும்படிக்கு, ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை வாழும்படிக்கு, நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அநேக முறை பேசுகிறார். தேவ மனுஷர்களை அனுப்பி பேசுகிறார். சபையிலே அப்படி அப்போஸ்தலனாய் அப்படி ஆண்டவரை கடந்து அப்படி போகிற மனுஷர்கள், அவர்கள் தொடர்ந்து பேசுகிறது எல்லாம் அஸ்திவாரம் கிறிஸ்துவுடையது.
ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னா அந்த அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்பட்டால் ஒழிய அவன் நிலைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்றான். அது கண்மலையாகிய கிறிஸ்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்கு. புதுசாய் நம்ம தோண்டி ஒன்று போடுறதில்லை. அதன் மேல் இசைவாய் கட்டுகிற ஒரு மாளிகையாய் சபைக்கு தலையாகிய கிறிஸ்து மகிமைப்படும்படி ஒரு அங்கங்களாய் ஒரு சரீரமாய் அந்த சபையை தேவன் தொடர்ந்து பொறுப்பெடுக்க விரும்புகிறார். ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. 11ஆம் வசனத்துல, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நேற்று நான் சகோதரர் பேசும்போது என்னை உற்சாகப்படுத்தின வார்த்தை, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், அவர் மூலமாய் தான் கிறிஸ்து ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். தேவன் ஒரு அஸ்திபாரத்தை நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அவரை தந்து. அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பக்கத்திலே இருக்கு, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவரை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த மனுஷனுக்கும் புரியவே புரியாது. கிறிஸ்து மேலதான் நம்ம வாழ்க்கை கட்டப்படுதா? என் பில்டிங் இப்படி சாஞ்சி போகுது, அதுக்கு காரணம் சரியா தான் இருக்கா? ஃபவுண்டேஷன் சரியா இருக்கா? ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னா அநேக விளக்கம் சொல்லலாம். அது அசைக்கப்படாதது. ஒரு பில்டிங் ஒரு இன்ஜினியர் கேட்டா சொல்லுவாங்க, பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் போடுற மேலே பார்க்குற எல்லா பணத்தை காட்டிலும் எல்லா காரியத்தை காட்டிலும் அஸ்திபாரத்துக்கு அதிகமான செலவு சொல்லுவாங்க. 3/4 இல்லை 4/2 ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் தான் பில்டிங் நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சூழ்நிலைகள் காரியங்கள் மோதினாலும் அது அப்படி அசையாதபடிக்கு நிற்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு வித்திட்டவர் கிறிஸ்து தன்னையே தந்து இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் வந்து நம்மேல் கிருபை வைத்து நியாயப்பிரமாணம் செய்யப்படாததை தேவனே செய்யும்படிக்கு பூமிக்கு வந்து எனக்காய் உங்களுக்காய் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அவர் கடந்து போகிறார். அதன் மேல் கட்டுகிறவர்களை நான் பொறுப்பெடுக்க விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். உங்களை நீங்க வஞ்சிக்காதீங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வேற அஸ்திபாரம் இல்லை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, வேற அஸ்திபாரம் இல்லை. அநேக மார்க்கங்கள் வேற அஸ்திபாரத்தை சொல்லுது, இல்லை. என் மேல் கட்டப்படும்படிக்கு தேவன் தன்னையே தந்திருக்கிறார். இந்த மனுஷன் உள்ள ஆவியை அல்லாமல் மனுஷனுக்குரியதை யார் அறிவார்? அதே போல தேவனுடைய ஆவியை அல்லாமல் தேவனுடைய காரியத்தை ஒரு மனுஷனும் அறிய முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்படியே சும்மா இருக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு பகுத்தறியுள்ள ஒரு ஞானத்தோடு அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். செல்லும் செலவை கணக்கு பார்க்கிறான். நான் போகிற வாழ்க்கை சரிதானா, கிறிஸ்துவுக்கு பிரியந்தானா, அவர் மேல்தான் கட்டப்படுகிறனா அப்படிங்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறான். ஏன் அப்படின்னா அவன் வஞ்சித்து போகக்கூடாது, ஓடின வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது, அவரை போல் அடைவேனே அப்படிங்கிற பங்குக்கு அதுதான் எடுபடாத நல்ல பங்கு. அதை தரதான் கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதை அடையும் வரைக்கும் ஒரு மனுஷன் ஓய மாட்டான். அப்படி தொடர்ந்து அவருக்குள்ளே போகும்படிக்கு
தன்னைத்தான் பத்திரமாய் பார்த்து கொள்ள விரும்புகிறார். நான் இந்த வார்த்தையை நேற்று கேட்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அந்த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரம் இந்த வாழ்க்கையில இல்லை, போட முடியாது. அது போட்டால் நிலைக்காது, அது தேவனை பிரியப்படுத்தாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு நாம் போய் சேர முடியாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. இங்கே அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவை குறித்து இங்கே பேசுகிறார். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 10ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். பாவத்தை அநேக தரம் செய்கிறவனாய், அதற்கு ஒரு முடிவில்லாதவனாய் மனுஷன் அப்படி காரியங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் முடிவு பண்ணும்படிக்கு ஒரு அஸ்திவாரத்தை அவரே போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கை உருவாக்கும்படிக்கு அவரோ பாவங்களுக்காய் ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். தேவன்தான் ஒரு வாழ்க்கையை செய்து முடிச்சிட்டாரே, அப்புறம் ஏன் கிறிஸ்து சத்ருவை பாதப்படியாக்கும் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னா, அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டு சாத்தானை நாம் ஜெயிக்கும்படிக்கு தேவன் நம்மளே பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, எல்லா பாவத்திற்காய், ஒட்டுமொத்த எல்லா பாவத்திற்காய் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்யும்படிக்கு கிறிஸ்துவே பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில கடந்து போய் சாத்தானை வெட்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவரை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார், நம்மை முழுமையாக்கி இருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு அவர் நம்மை பங்குள்ளவர்களாய் தெரிந்து கொண்டு பூரணத்தை நோக்கி அவர் நடத்தி விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்திருக்கிறார். நாம் சாத்தானை வெட்கப்படுத்தும்படிக்கு அவரிலிருந்து அதே சிந்தையும் அவரிலிருந்து அதே வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து அந்த காரியத்தை ஜெயிக்கும்படிக்கு அவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், எப்படி நம்மை உணர்த்துகிறார் அப்படின்னா, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத இருந்ததை, கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த நம்மதை அவருக்கு முன்பாய் ஒரு பாக்கியமான வாழ்வுக்கு திருப்ப, ஒரு எடுபடாத நல்ல பங்கை நமக்கு தெரிந்து கொள்ளும்படிக்கு அவரே வந்து செய்த அந்த காரியத்திற்கு பிறகு என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா, எல்லாமே வெளியில அல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்து எப்போ மகிமைப்படுவார்னா, வெளியில அல்ல, சட்டையை கிழித்து அல்ல, இருதயத்தை கிழித்து மனம் திரும்பும்பொழுது, செல்லும் செலவை கணக்கு பார்க்கும்பொழுது, இது கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை தான் நான் வாழுறேனா, இல்லை ஓடுற ஓட்டத்திலே நான் ஓடுறேனா பார்க்கும் பொழுது. அப்படி என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் திருப்பி இருக்கிறதை நமக்கு ஸ்ட்ராங்காய் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்பதை
கிறிஸ்துவனுடைய ஆவியோடு என்னுடையிலிருந்து எடுத்து என்னை அவர் வெளிப்படுத்துவாருங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளோ, என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதிலே நான் எழுதுவேன் என்று சொல்லி, உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை என்று சொல்லி, அவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இது எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டே இனி பாவத்துக்கு பதில் ஒரு பலி நீ செலுத்த வேண்டாம். ஒரு அஸ்திவாரம் நான் போட்டிருக்கிறேன், நீ அதிலுமே நான் சொல்லுகிறபடி இந்த வார்த்தையை கேட்டு நீ கட்டு. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் நீ கட்டு, அசைக்கப்பட மாட்ட. ஆகையால் இந்த அஸ்திவாரம் எப்படி நமக்கு உண்டாயிருக்கு? சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இதுல வாசிச்ச எல்லாத்துலேயும் எனக்குன்னு, உங்களுக்குன்னு, நமக்குன்னு ஏதாவது கிரெடிட் இருக்கா? நம்ம செய்து முடித்தது ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. அதனால்தான் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தது அவர்தான். விசுவாசத்தை என் இருதயத்திலே துவக்கினது அவர்தான். ஏன், எதுக்காக அப்படின்னா, அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளும்படிக்கு, அவரை நான் தேடும்படிக்கு, என்னுடைய இருதயத்திலே அவர் துவக்கி அவரே முடிக்க விரும்புகிறார். இடையிலே பூரணமாக்கப்பட்ட வாழ்க்கையை அவரே செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசமாய் அவர் மேலே கட்டப்பட்டு அப்படி நாம் உயர்ந்து நிற்கும்படிக்கு, ஒரு கோபுரமாய், ஒரு மாளிகையாய், அப்படி சபையாய் எழுந்து தலையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு கையெழுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் தான் சொல்றாங்க. இதிலே அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த தைரியம் அவராலே நமக்கு உண்டாயிருக்கு. ஒரு மகா ஆசாரியர், நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார். தேவனுக்கு ஆராதனை செய்ய பூமிக்கு வந்து பிதாவையும் நானும் இப்படிதான் இருக்கிறோன்னு காட்ட வந்த ஒரு ஆசாரியர், ஒரு தகப்பன், நம்மை போலவே வந்து ஒரு வாழ்க்கையை அப்படி காண்பித்திருக்கிறார். ஒருவர் நமக்கு இருக்கிறார். அதனாலே பூரண நிச்சயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களாய் அப்படி அவரிடத்தில் சேரணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். உறுதினா ஸ்ட்ராங்குனா அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சா அதை மாத்திரம்தான் ஸ்ட்ராங்கு, இல்லைன்னா இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, அவரை நான் பிடித்துக்கொள்ள எனக்கு எவ்வளவு தைரியத்தையும் எவ்வளவு விசுவாசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளும் ஏவப்படும்படிக்கு ஒருவர் கவனித்து, சபையிலே வந்து நாம் சபை கொடுக்கிறோம், சரீரமாகிய சபையிலே நாம் வந்து கூடுகிறோம். இதை ரெண்டை தவிர வேற எதையாவது நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சரியா இருக்காது, கிறிஸ்து நடத்துகிறபடி இருக்காது. அவருடைய அன்புக்கும் அவருடைய நற்கிரியை துவக்கி இருக்கிறாரே, விசுவாசத்தை தான் பார்க்கணும். தேவ தூதர்கள் அங்கே ஒருவர் கண்களையும் கால்களையும் மூடிக்கொண்டு ஒருவர் கூப்பிட்டு, அவர் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் தேவ தூதர்கள் அவருடைய மகிமையை எங்க பார்க்குறாங்களா? இல்லை. அவங்களோட காரியங்களா? இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லா புகழும் கிறிஸ்துவே. ஆண்டவர் அப்படிதான் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு போகிறதா, இது வந்து கட்டடத்தில் கூடி வருகிறதே இல்லை, கிறிஸ்து கட்டுகிற ஒரு சரீரமாகிய சபையிலே நாம் கூடி வரும்படிக்கு. சிலர் அதை விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அவர் ஃபவுண்டேஷன் அவர் மேல் கட்டப்படலை, அவ்வளோதான். ரட்சிப்பு ஆரம்பமே சரியில்லை, அதனால தான் இப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, கிறிஸ்துவை நம்ம அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்த பிறகு, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், வேற ஒரு இந்த வாழ்க்கைக்கு வேற ஃபவுண்டேஷன்ல நான் ஒரு நோண்டி நான் ஒன்று ஃபவுண்டேஷன் போட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கட்டுவேன் இல்லை. அவர் மேல் கட்டப்பட்ட மொழி, அவர் பரீட்சிக்கப்பட்டது, அது விலையேற பெற்றது, அது அருமையான ஒரு நிலம். அதிலே போடுகிற எல்லாமே 100 பலன் கொடுக்கும். அப்படி நம்பிக்கையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவருக்கு பிரியமாய் இருக்கும், அவரை போலவே மாறுவான். தேவன் நமக்கு வச்சிருக்கிற பெரிய ஒரு டாஸ்கே நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள காரியத்தை நாம் அப்படி பார்க்கணும். ஆவியின்படி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை, மாம்சத்துக்குரியதை மாம்சன் அறிவான், ஆவிக்குரியதை ஆவிக்குரியவன் மட்டும்தான் அறிவான். அப்படி ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 யோவான் பக்கம் 331, 3 யோவான் 1 மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. யோவான் சத்தியத்தின்படி ஒரு மனுஷனை நேசிக்கிறார். கிறிஸ்துவும் இந்த சத்தியத்திலே அவர் சொன்ன இந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையிலே நடக்கிற மனுஷர்களை அறியும்படிக்கு, அப்படிதான் தேவன் நம்மை அறிய விரும்புகிறார். மாம்சத்தின்படி எந்த மனுஷனையும் அறியேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவை கூட நான் மாம்சத்தின்படி அறிஞ்சேன்னா என் வாழ்க்கை தப்பாக தான் இருக்கும். நான் ஆவிக்குரியவாய் விசுவாசத்தின்படி தேவனை அறிய விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான். அன்புக்கும் நற்கிரியைக்கு மாத்திரம் நாம் ஒவ்வொருவரை கவனித்து பார்த்தோம்னா நம்முடைய சபை கூடுதலும் நம்முடைய அந்த சரீரமாகிய சபையும் தேவனை மகிமைப்படுத்தும். அப்படி பிரியமான ஒரு பிள்ளையாய் நாம் மாறுபடி சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையினால் உன் ஆத்துமா பிழைக்கிறது போல தேவன் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறாரே. அந்த ஆவி உனக்குள்ளே வந்திருக்கே, உன்னை உணர்த்திருக்கே, புது உடன்படிக்கை அவர் உன் இருதயத்திலே துவக்கி இருக்கிறாரே. உன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. அவர் பலியை நான் விரும்புகிறதில்லை. அவர் பலியை செலுத்த விரும்பினால் இந்த வாழ்க்கையை யார் வேணாலும் அஸ்திவாரம் போட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை, அவரே அஸ்திவாரம் போட்டு இரக்கத்தினால் இந்த வாழ்க்கையை துவக்கி இருக்கிறார். அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால தான் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவோ நல்லவர்கள் பூமியில் இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவை நான் அறியும்படிக்கு என்னுடைய இருதயத்திலே விசுவாசம் துவக்கப்பட்டிருக்கு. அது பெருசு. அவர் துவக்கினவர் அதை காட்டிலும் பெரியவர், மகா ஆசாரியர், எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காய் பரிந்து பேசுகிறவர். புலம்பல்ல வாசிக்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கு. நான் நிற்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதனால தான் நான் இன்னும் கொடுத்து வச்சவனாய் பாக்கியவானாய் அவருக்குள்ளே அவருடைய கைக்குள்ளே பத்திரமா இருக்கிறார். தேவன் அப்படிதான் சொல்றார். 3ஆம் வசனத்துல, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்னா, இந்த காயுவை குறித்து சகோதரர் வந்து, அவர் சபை மூப்பருக்கு ஒரு சகோதரர் வந்து இவர் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார், அவர் உண்மையாய் நடந்து கொள்கிறார்னு சாட்சி சொன்னபோது நான் உன்னை குறித்து சந்தோஷப்பட்டேன்னு சொல்றார். அந்த உண்மை என்னுடையதல்ல, அந்த உண்மை கிறிஸ்துவுடையது. வாக்கு பண்ண ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறாரே, அந்த தைரியத்தோடு இதோ கிருபாசன அண்டையில நான் தைரியமா வந்திருக்கிறேன். என்னுடைய காரியம் ஒண்ணும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது நம்மை பார்த்து ஒரு
காரியங்கள் சொல்ல விரும்புனா இப்படிதான். போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் இசைவாய் கட்டுகிற இந்த கட்டிடத்தை பார்க்க நான் சந்தோஷமா இருக்கிறேன். செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா தூக்கு நூல் அவன் கையில இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஒரு மட்டம். அதை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன். அவனுக்கு எதிரடையா எதுவுமே இல்லை, எல்லாம் சமபூமியாய் அவனுக்கு முன்னாடி. அவன் அசைக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட்டவன், கண்மலையின் மேல் புத்தியுள்ள மனுஷனாய் கட்டப்பட்டவன். அவன் வேற அஸ்திவாரத்தை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கவன் இல்லை, இந்த பதற போல ஆடுகிறவன் இல்லை. அவன் பாக்கியவான் வாழ்வுக்கு திருப்பப்பட்டவன். மார்த்தாள் போல பற்பல வேலையினால் கவலைப்பட்டு அப்படி பாரம் அடைந்து கை நீட்டுகிறவன் அல்ல. அவன் கையை கட்டி அமைதியாக எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்கு நீரே பாத்திரர் என்று அவருடைய பாதத்திலே உட்காருகிறவன். அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் சொல்லுகிறார், நம்மை அப்படிதான் நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து இங்கே இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவை அறிந்து அவருக்குள்ளே ஜீவன், எனக்கு சரீரத்தின்படி கிறிஸ்துக்குள்ளே என்னுடைய ஜீவன் மறைஞ்சிருக்கு, கொலைசேரில் நம்ம தான் வாசிக்கிறோம். அதனால் அப்படி பார்த்த ஒரு மனுஷன் தான் மேலானவைகளை நோக்குவான். இல்லைன்னா அந்த பூமிக்குரிய விஷயங்களே பார்த்து 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 அவன் ஒரு அஸ்திபாரத்தை போடுவான், அது நிலைக்காது. நியாய தீர்ப்பு வரும், சூழ்நிலை வரும், காத்து வரும், புயல் வரும், அது வேரோடு பிடுங்கப்படும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நம்முடைய அஸ்திபாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளும்படிக்கு, அவருக்குள்ளே நாம் கட்டப்படும்படிக்கு, அதற்கு நன்றி உள்ளவனாய் நாம் இருக்கும்படிக்கு தேவன் நமக்குள்ளே நம்முடைய ஆவியை புதுப்பித்து அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். இந்த கண்ணாடி ஒன்று நான் வாங்கினேன், சொல்லிட்டு நான் போயிடுறேன். நான் பைபிள் படிக்கிறதுக்காகவே இதை வாங்கினேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெளிச்சத்தில் பார்த்தா அப்படி நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஆண்டவருடைய வார்த்தை. இப்படி கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் கிட்ட வர 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 கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனால் ரீடிங் கிளாஸ் ஒன்று வாங்கிப்போம். இந்த கிளாஸை போட்ட உடனே பளிச்சுன்னு தெரியுது எல்லாமே. நான் இதை எடுத்துக்கிட்டு வெளிச்சத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இதை நான் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இதை நான் எப்போ போட்டேனோ அப்பயே இருக்கிறது எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது கண்ணுக்கு. தேவன் நம்முடைய மனக்கண்ணை அப்படி திறந்து விட விரும்புகிறார். அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்து, இந்த வாழ்க்கைக்கு வித்திட்டு இந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்ட தன்னையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்ணால் பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணை தேவன் நம்மை திறந்து விட விரும்புகிறார். அப்படி திறந்து விடும்போது நாம் எங்க இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அங்கே இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அவரை பார்த்து அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு தொடர்ந்து ஆண்டவர் நம்மை அப்படிதான் அந்த அஸ்திபாரத்தின் மேல் வீடு கட்டுகிறவனாய், இந்த கிறிஸ்துவம் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாய் நமக்கு நிலைத்திருக்கும்படிக்கு அவர் மேலே கட்டப்பட்டு அவருடைய ஒரு மாளிகையாய் இசைவாய் நாம் தொடர்ந்து அவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு சபையாய் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் சேர்த்திருக்கிறார். கொஞ்சம் ஜனத்தை மீதியாய் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற ஒரு விஷயம், கொஞ்சம் ஜனத்தை மீதியாய் வைத்திருக்கிறாருன்னா நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. கொஞ்சம் ஜனத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. எப்படி பில்டிங் மாத்திரம் நமக்கு தெரியுது, இல்லை இருக்கிற ஃபவுண்டேஷனை குறித்து நமக்கு எந்த ஒரு கவலை இல்லை. அது மண்ணிலே மறைக்கப்பட்டிருக்கு. அது ஒருவேளை அழகா இல்லை, எனக்காய் என்னை தாங்கும்படிக்கு அந்த அஸ்திவாரமாகிய கிறிஸ்து அழகில்லை, சௌந்தரியம் இல்லை. என்னுடைய பாவத்திற்கு வரக்கூடிய எல்லா தண்டனையும் அவர் சுமந்து தீர்த்தார். நான் நன்றியுள்ள இதயத்தோடு அவருடைய அன்புக்கு பாத்திரவனாய் நான் திரும்பினேன்னா நான் சொல்லிக்க இந்த வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லை. பிரதான ஆசாரியை துவக்கி இருக்கிறார். அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படிக்கு தொடர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த கிறிஸ்து போட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேலே அது இல்லாமல் வேறு அஸ்திபாரம் இல்லை என்று சொன்ன ஆழமான அந்த மகா ஆசாரியர் மேல் நம்முடைய பில்டிங்கை நல்லபடியாய் கட்டி அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம். தேவன் தாமே நமக்கு எல்லா கிருபை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமாம்.
நானும் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 1 வாசம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்கங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலிமையில் வாஞ்சவர்களாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். மெய்யாகவே தேவன் நம்மளை எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து கிடந்த தேவன் அவரோட சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம யாருமே தற்செயலாக இந்த சபைக்கு வரலை. யாரோ நம்ம சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் அதுதான் தேவனுடைய திட்டம். இப்படி தேவனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள். சகோதரர் பேசப்பட்ட நான் அப்பெல்லாம் உணர்த்தப்பட்டேன். தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிருக்கிறது சும்மா வாங்கலை. ஏதோ நமக்காக இந்த இன்மைக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணோம், குழந்தைகளை பெற்றோம், சம்பாதிச்சோம், வீடு கட்டினோம், பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போனோம், இது உலகத்தான் வாழறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம கடந்து தான் போறோம். ஆனா நம்ம இருதயத்துல பிரதானமான ஒரு நோக்கம் அப்படின்னு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, வசனம் நான் படித்தேன், எபிரியர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். அதை இப்போ எபிரிய ஆக்கியோனி 11ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி சொல்றாருன்னா, 11 நான் வாசிக்கிறேன். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தரலானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, ஆகிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இது ஏன் சொல்ல வரான்னா, அவங்க இந்த உலகத்தோட வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. மறுபடியும் அந்த உலகத்துக்கு அவங்க திரும்பி போகிறதுக்கு அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரதான நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அவங்க தூரத்திலிருந்து சுதந்திரித்து கொண்டாங்க. அவங்க உள்ள போகலை. அந்த கானானுக்குள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்க 3 பேரும் உள்ள போல. ஆனால் தூரத்திலே இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அணைத்து கொண்டாங்கன்னு. நம்மளுக்கும் ஆண்டவர் இப்போ நாம அந்த வாழ்க்கையை நம்ம அந்த ருசியை பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள கற்கள் நம்ம தேவனுடைய மாளிகையா நம்ம இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். நாம அதை அதை குறித்து நம்ம அதிகமான விருப்பம் உண்டாயிருக்கணும். ஏதோ நம்ம ஒரு ஆத்மாவில் திருப்தி ஆகக்கூடாது. சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. நாம ஆத்மவாதிகளா மாறிடக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்களாக. வசனம் அப்பதான் பேதுரு அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் எடுத்துக்கினாங்க பேதுரு, ஜீவனுள்ள 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். ஒரு ஆத்மா திருப்தி ஆகிறது நமக்கு வாழ்க்கை கிடையாது. உலகத்தான் கூட ஒரு ஆத்ம திருப்தி அடையுது. அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி அடைகிறாங்க.
சபைக்கு வர்றதுல ஒரு திருப்தி, பாட்டு பாடுறதுல திருப்தி, ஊழியம் செய்யறதுல திருப்தி, இது நான் அடையிற திருப்தி. தேவன் அடையின ஒரு திருப்தி. எப்படி அவர் தேவன் நம்மளை குறித்து திருப்தி அடைவார்னா, நம்ம ஆவி கேட்டு அந்த கற்களை நம்ம ஜீவனுள்ள கற்களா நம்ம மாறும் பொழுதுதான் தேவன் நம்மளை குறித்து ஒரு திருப்தி அடைய முடியும். நம்மள அது மட்டும் இல்லை, அப்படியே நீங்க கீழே வாசிங்கன்னா 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வளையத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். மெய்யாகவே நாம் அவருடைய சொந்த ஜனமாய் இருந்தோம் அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம அவரோட கட்டப்பட்டுட்டு வருவோம். நம்ம கட்டப்படணும் அப்படின்னா நம்ம ஸ்டாலிடான ஒரு அஸ்திபாரம் போட்டு இருக்கணும். மெய்யாகவே நம்மளுடைய அஸ்திபாரம் சரியான அஸ்திபாரமா இருக்குதான்றதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு மனுஷர் மேல போட்ட அஸ்திபாரம் அது இடிஞ்சு போயிடும். ஒரு உபதேசத்து மேல, ஒரு மனுஷன் மேல, இல்லோ யாரோ சொன்னாங்கன்றதுனால நான் ஒரு அஸ்திபாரம் போட்டோன்னா அது இடிஞ்சு போயிடும். நம்மளுடைய அஸ்திபாரம் திட அஸ்திபாரமா இருக்கணும். திட அஸ்திபாரம்னா அப்படி வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மத்தேயு 7 நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம யாரும் நித்தியத்துல போய் நம்ம கூணி குறுகி ஐயோ ஆண்டவரே எனக்கு இது தெரியாம போயிடுச்சு ஆண்டவரே அப்படி நம்ம யாரும் அங்க போய் அருதரியத்தோடு நிற்க கூடாது. நம்ம தைரியமா நிற்கணும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நம் தேவனிடத்தில் தைரியமாய் கிருபாசனத்தில் போகும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த புதிதும் அந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம இருக்கிற நமக்கு ஒரு ஒரு உறுதி வேணும், ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். யாரோ சொல்றாங்கன்றது கிடையாது. ஒரு பிரதர் சொல்லிட்டாரு, இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்றது கிடையாது. ஆவியானவர் என்னுடைய ஆவியை கூட ஸ்ட்ராங்கா எனக்கு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி சொல்லலைன்னா நான் எப்பயுமே ஆடிக்கிட்டே இருப்பேன். என்னோட ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் நீ என்னோட பிள்ளைடா அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொன்னா மட்டும்தான் நான் அசைக்கப்படாத அந்த அஸ்திவாரத்து மேல நான் கட்டப்பட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எழும்புவோம் விழுவோம், இதுக்கு முடிவே இருக்காது. மத்தேயு 7 எடுத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. ரெண்டு மணலின் மேல் கட்டப்பட்ட, நமக்கு இந்த காரியம் தெரியும். மணல் மேல் கட்டப்பட்டவன், இன்னொன்னு கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அவங்க 2 பேருக்கு ஒரே விதமான சோதனை. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மணல் மேல் கட்டப்பட்டவனுக்கும் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவனுக்கு ஒரே விதமான சோதனை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்ம கண்மலையின் மேல் தான் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறோமா? நாட்கள் எடுக்கலாம், ஆனா நாட்கள் எடுக்குதே நாம சோர்ந்து போக வேண்டாம். நாட்கள் எடுக்குதே நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்ம சரியான அஸ்திபாரத்தை நம்ம போடணும். தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அது எப்படின்னு ஆண்டவர் போட்டுட்டாரு. அந்த அஸ்திபாரத்தை தேவன் போட்டுட்டாரு. ஆனா இப்போ நான் ஆண்டவர் போட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேலேயே நான் கட்டுறேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த மணல் மேல கட்டினது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாமே டப்பு 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 டப்புன்னு நடக்கும். சீக்கிரமா வீட்டை கட்டுவாங்க, சீக்கிரமா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சோதனை வந்த உடனே நம்மளும் அப்படிதான். நான் என்னதான் அப்படிதான் கேட்டு பார்க்குறேன். ஒரு சோதனை பிரதர் நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சோதனை வந்தாதான் பிரதர் தெரியும். அது உண்மைதான். பெருவெள்ளம் வரணும், பெருங்காற்று அடிக்கணும், மோதணும், மோதி நொறுங்கி போகணும். மோதி நொறுங்கி போனாதான் நான் சரியான அஸ்திபாரத்து மேல நம்ம கட்டப்பட முடியும். அதாவது விழுந்து
சாயும்படியான இது கிடையாது. அது வந்து முற்றிலும் நாசம். அது அது பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாகும். அந்த அஸ்திபாரம் சொல்லலை. அது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மோதி நம்ம நொறுங்கணும்னா தேவன் நம்மளை கட்டுவார். தேவனுடைய விருப்பம் அதுதான். நாம வந்து அவருடைய மாளிகையில ஜீவனுள்ள கற்களாய் தேவன் நம்மளை இணைச்சிருக்கிறார். இது பெரும் பாக்கியம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. அப்படிதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாருமே நான் பார்க்கிறேன். அவங்க வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும்னு பார்த்தா போக முடியாது. எப்படி நம்பிக்கை இல்லாத நம்மள நான் அதை எப்படி நான் பார்த்தேன்னா, ஒரு நாட்டோட பிரதம மந்திரி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு நாட்டோட அதிபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் யாருமே டப்புன்னு போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம வாசிக்கணும், எஸ்தரோட காலத்தில் ராஜா அனுமதி பெறாமல் யாருன்னா போனாங்கன்னா அவர் செங்கோல் நீட்டாங்கன்னா தப்பிச்சாங்க, செங்கோல் நீட்டலன்னா அவங்க செத்துருவாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நம்ம தேவன்கிட்ட போகவே முடியாது. நம்ம அழுதுட்டு உட்காந்துருந்தோம். எபேசியர் 2 அப்படிதான் சொல்லுது. நம்ம இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமான இருந்த நம்மளை தேவன் எப்படி சேர்த்திருக்காருன்னா, வெளியில உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். இயேசு வந்தார், வா நான் அவனை கூட்டிட்டு போற தேவனிடத்துக்கு. நம்ம யார் மூலியமா போயிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம தேவனிடத்துக்கு போய் சேர்ந்திருக்கோம். பழைய ஏற்பாட்டில் யாரும் போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க போய் பாருங்க, யாருமே அவர் அப்பாலாம் கூப்பிடவே முடியாது. ஆனா நமக்கு அந்த அவங்களால வாழ முடியாத அந்த திட அஸ்திபாரத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம அவரை குறிச்சு வெக்கப்படக்கூடாது. நம்ம அஸ்திபாரம் நம்ம போட்டிருக்கிற காரியம் சரியான காரியம் தான்றதை நீங்க வீட்டுல போய் ஆவியானவர்களோட வெளிச்சத்துல நீங்க அதை நீங்க சரியா போடணும். நானும் அதை அப்படிதான் நம்ம உணர்த்தப்பட்டேன். ஒரு உபதேசத்து மேல ஏதோ ஒரு சபை நல்லா இருக்கு, நல்ல செய்தியை கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல வந்துட்டோம்னு நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. அது உண்மைதான். ஆனா என்னோட ஆவியோடு கூட உங்களோட ஆவியோடு கூட தேவன் ஆவி நமக்கு சாட்சி சொல்லணும். அப்படி தேவன் நமக்கு சாட்சி சொன்னா மட்டும்தான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க முடியாது. எபிரியர் 4:15-16 நம்ம அடிக்கடி வாசிக்கிறது தான். 14 வாசிக்கிறது. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன குமாரனாகி இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபா சங்கத்தில் சேர்க்கடுவோம். நீங்க தைரியமா வரலாம், ஆண்டவர் உங்களை கட்டுவார். ஆனா நீங்க போட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆண்டவர் மேல, ஆண்டோட வார்த்தையின்படி நாம அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்களான்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். யாரும் சோர்ந்து போக வேணாம் இதை குறிச்சு. ஐயோ என்னோட கடந்த காலம் இப்படி இருக்கு, என்னோட கடந்த காலத்துல என்னோட வாழ்க்கை நான் வீணடிச்சிட்டேனே, நான் மறுபடியும் தேவன்கிட்ட வந்தா என்னை சேர்த்துப்பாரான்னு கேட்டா நிச்சயமா சேர்த்துப்பார். நான் எத்தனை முறை விழுந்தாலும் நான் மட்டும் ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கன்னா மனதுருக்கத்துல நம்ம ஆண்டவரை அடிச்சிக்க யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நான் ஒரு சம்பவம் மனாசேயை குறித்து நான் வாசிச்சேன். இருந்த ராஜாக்கள்லே பார்த்தீங்கன்னா கேடுகட்ட ராஜா எசேக்கியா ராஜாவோட பையன். ஆனா அவன் மனம் திரும்பி வரும் பொழுது நீங்க போய் படிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிட்டார். நீங்களும் மனம் திரும்ப பார்த்து தேவன் உங்களை கட்டுவார். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், நான் போற பாதை கரெக்ட் அப்படின்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம யாருக்குமே உதவி செய்ய முடியாது. நம்ம தாழ்மையா இருப்போம். மெய்யாகவே தேவன் அவருடைய ஆலயத்தில் நம்ம கொண்டு வந்தது பெரிய விஷயம். அதுக்கு மேல அவருடைய ஆலயத்துல ஒரு கல்லா நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆலயத்துல இந்த கட்டடம் இருக்கு. இந்த கட்டடத்துக்கு இந்த கலவைக்கு பின்னாடி எத்தனையோ கல்லுகள் இருக்கு. அந்த கல்லு நமக்கு தெரியாது. நான் அந்த கல்லா இருக்கணும்.
நான் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு இதுவா இருக்கக்கூடாது. அவரோடு கூட நீங்க அப்போஸ்தலர்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ல கல்லு அவங்க வந்து ஜீவனுள்ள கல்லுன்னு சொல்லுது. ஆனா ஒரு இடத்துல அவர் சொல்ல பார்த்து அவங்க தான் சபைக்கு தூணுன்றாங்க. தூண்கள் எண்ணப்பட்ட சகோதரன்னு சொல்லிட்டு வரும். நம்ம அப்படி இருக்கணும் ஆண்டோட இதுல. தேவன் நம்மளை வந்து அப்படி அதுக்காக தான் நம்மளை அப்படி வாங்கினாரு. சாதாரண இதுக்காக வாங்கல. நம்ம அவரோடு ஐக்கியமாக முடியும். அந்த ஜீவனுள்ள கற்களாய் தேவனுடைய சபையில நான் ஜீவனுள்ள அந்த கல்லா நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாத்துங்க. நேற்று கூட பிரபாகர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. நீங்க வந்து டாய்லெட்ல யூஸ் பண்ற ஒரு ஒரு மக்கு போல இருக்கலாம், அப்படிதான் இருக்கலாம் உங்க வாழ்க்கை. ஆனா நான் மனம் திரும்பி நான் வந்தேன்னா என்னை மேஜையில பயன்படுத்துகிற வெள்ளி டம்ளரா தேவன் மாத்துவார். மெய்யாக தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம், நம்ம தைரியமாய் வருவோம். தேவன் நம்மளை கட்டுவார். அவருடைய ஆலயத்துல நம்மளையும் ஒரு கல்லாக ஜீவனுள்ள கற்களாக மாற்றி நம்ம மூலியமா தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் சபை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கோபுரம் கட்ட வந்த மக்கள். நாம் ஏதோ ஒரு வீடு கட்டி குடிசை கட்டி அப்படி வாழ வந்த மக்கள் அல்ல, சீஷனாக இருக்க வந்த மக்கள், கோபுரம் கட்ட வந்த மக்கள். அப்போ நம்முடைய கோபுரம் கட்ட வந்திருக்கிற வாழ்வு அது செம்மையானதாக தான் ஆரம்பிக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னீங்க, அஸ்திபாரம் 29ஆம் வசனம். அஸ்திபாரம் போட்ட பின்பு 29ஆம் வசனம், முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு நிர்வாகம் உண்டோ என்று அவன் காரியங்களை யோசிப்பான். பல அடிப்படையில் நாம் அஸ்திபாரம் ஆண்டவர் போட்டிருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அதுக்கு சப்ஸ்டியூட்டா யாரும் இல்லை. இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா, நம்முடைய வீழ்ச்சிகளும் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு நம்முடைய மனக்கண் குருடாக இருக்கிறதுக்கும் காரணம் அது மனுஷங்களே திருப்பப்பட்டுட்டதுனால தான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், பவுல் அதை குறித்து அந்த பேசுகிற அந்த விதம் எப்படி சொல்லுகிறாருன்னா, இருபத்தோராம் வசனத்தில், ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அப்ப நம்ம மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட திரும்பிட்டோம்னா ஒண்ணுமே நமக்கு புரியாம போயிடும். ஏன் அப்படி அவர் அதை சொல்லுகிறார் பவுல் அப்படின்னா, 4ஆம் வசனத்துல சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது குழந்தைகளாக இருக்கிற கொரிந்து சபைக்கு சொல்ற வார்த்தை. நாம் அப்படி இருந்தால் வேற எதையுமே நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது. நம்ம எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இங்கே எழுதியிருக்கிறபடி ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன், நம்மளாம் அப்படியெல்லாம் ஒன்று வெளியில் இப்பெல்லாம் நம்ம காட்டுகிறது இல்லைங்க. உள்ளூர நம்ம அஸ்திபாரத்திலே தடுமாற்றங்கள் உண்டாகுது. மனுஷரிடத்துல இப்படி அரிசாண்டலாம், மனுஷரிடத்துல தேவனிடத்துல நாம் ஒட்டி கொள்ளுகிறதுக்கு பதிலாக மனுஷரிடத்துல இருக்கிற அந்த அரிசாண்டல், சரியா அரிசாண்டல்ன்றது அது ஆழமாய் மனுஷனை போய் தொடுது, மனுஷனோடு இணைக்கப்படுது. பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரிய மனுஷர். மாம்சத்துக்குரிய மனுஷராக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆவிக்குரியவள் புரியும் என்று நாம் நினைக்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். புரியவே புரியாது, அல்லது வாழும் வழியே தெரியாது. நாம் சபையில் இருக்கலாம்,
சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வாழும் வழியே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நாம மனுஷர்லே நம்முடைய காரியங்களை வைத்திருக்கிறோம். பவுல் யார், அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர். அவ்வளவு சிம்பிளா முடிச்சிடறாங்க. அவங்கெல்லாம் யார்? நாங்கள் யாருன்னா, நீங்க விசுவாசிக்கிறதுக்காக தேவன் எங்களை உங்களிடத்துல கொண்டு, அவ்வளவுதான். அப்படிதான் அர்த்தம். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக தேவன் உங்களுக்காக எங்களை கொண்டு வந்தாங்க, நாங்க ஒண்ணும் இல்லை. அப்ப யார் தான் பெருசு? விசுவாசிக்கிறதுக்காக பயன்படுத்தின மனுஷன் தங்களை பெருசுன்னு சொல்ல நினைக்கிறது இல்லை அவர்கள். அப்படி அப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, மனுஷர்கள் எந்த மனுஷனும் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுகிறார் அவர். அடுத்த வசனத்துல, நடுகிறவனாலும் நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். பவுல் நட்டார், ஒருத்தர் நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்யலன்னா இந்த 2 பேருடைய பிரயாசமும் ஒண்ணுமில்லைன்னு தான் சொல்கிறார். அடுத்த வசனத்துல, அப்படி இருக்க நடுகிறவனும் ஒன்றில்லை, நீர் பாய்ச்சியவனும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனே. அப்ப தேவனை மையப்படுத்தாத ஒரு வாழ்வு நம்ம கோபுரம் கட்ட வரலன்னு அர்த்தம். மனுஷர் மேல் அஸ்திவாரம் போட்டு மனுஷரையே மேன்மைப்படுத்தி கொண்டு வாழுகிறோம். எவ்வளவு காலம் நம்ம மனுஷரையே மேன்மைப்படுத்தி கொண்டு அல்லது மனுஷரை பிரியப்படுத்துறவளா நாம இருந்தா தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்யவே முடியாது. அதில் நம்ம விளங்கிக்கணும். எத்தனை வருஷமானாலும் சரி, ஆவிக்குரிய வெளிச்சமே நம்முடைய கண்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம மனுஷரை பிரியப்படுத்துறவளா இருக்கிறோம், பார்வைக்கு ஊழியம் செய்வளா இருக்கிறோம். மனுஷனை மனுஷனுக்கு முன்பாக சரியா இருந்துட்டா போதும்னு நினைக்கிறோம். நம்முடைய அஸ்திவாரம் எப்போதும் மணல் மேலதான் இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அவனவன் தான் கூலிக்கு வேலையை பெற்று போயிடுவான். நாங்கள் தேவனுக்கு 9ஆம் வசனம், உடன் வேலையாட்களா இருக்கிறேன், நீங்கள் தேவனுடைய பண்ணை. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு மனுஷன் 26ஆம் வசனத்துல மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நாம மேன்மை பாராட்டினால் நாம சரியா கட்ட மாட்டோம். அதுதான் என்னை குறித்து நான் விளையும் கொடுக்குறேன். நாம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம். நம்ம ஞானி என்று எண்ணி மனுஷர் மேல் நம்ம அஸ்திவாரம் போடுறோம். 18ஆம் வசனம், அவனை தேவன் பைத்தியமாக்கி தேவனிலே அஸ்திவாரத்தை போடத்தான் சொல்ல பார்க்கிறார். ஞானிகளுடைய சிந்தனை எப்போது மனுஷன் மேல இருக்கு. தேவன் ஞானிகளுடைய சிந்தனைகளை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால ஒருவரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இப்ப நாம் தேவனிடத்துல அஸ்திவாரத்தை நம்ம எப்படி போட்டுட்டோம்னு பார்க்கணும். நம்ம கோபுரம் கட்ட வந்தவர்கள் சும்மா ஏதோ மேலோட்டமாக இருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், சின்ன சின்ன காரியங்களில் திருப்திப்பட்டு நம்ம அப்படியே ஒரு வீட்டிலே நின்றக்கூடாது. நம்ம கோபுரம் கட்ட மனதாய் ஆண்டவரிடத்தில் வந்த மக்கள். அதை நம்ம கட்டணும்னா போடப்பட்டிருக்க அஸ்திவாரத்தை தான் நம்ம எப்போதுமே பார்க்கணும். நீங்கள் இந்த பில்டிங்கில் பாருங்கள், எங்கள் வீடு இதுலேயும் எங்கள் வீட்டை நான் பார்க்குறேன். உள்ளே போகிற எல்லா கம்பி ராட்ஸ், என்ன சொல்கிறது, இரும்பு கம்பிகள் எல்லாம் எங்கே இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ரக்சரல் எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்திவாரத்தில் தான். அது எத்தனை மாடி போனாலும், எவ்வளோ உயர 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 போனாலும் அதனுடைய எல்லா கம்பிகளும் எங்கே இணைஞ்சிருக்கு? அஸ்திவார கம்பியில் தான் இணைச்சிருக்காங்க எல்லாத்தையும். அஸ்திவார கம்பியில் இணைச்சி தான் மேலே போய்கிட்டே இருக்கு. தலை அதில் தான் எல்லா இணைஞ்சி எல்லா அவயவமும் இருக்கு. நாம் தலையில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாதம் அடித்தது. இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்டோடம் இருக்குல்ல, முதுகு தண்டோடம். நான் டாக்டரை கேட்டுப்பாரு. இந்த முதுகு தண்டோடத்தில் ஒரு கோர் ஆஃப் நர்வ்ஸ், சரியா? அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோர்வையான ஒரு முடிச்சு போல நரம்புகள் அந்த தண்டுவடத்துக்கு அப்படியே போகுது. அதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுது? பிரெயினில்.
பிரெயின்ல கனெக்ட் ஆகாத எந்த அவயவும் இந்த சரீரத்தில் இருந்தாலும் அது செயல்படாது. அஸ்திவாரம் என்னன்னா தேவன். அவர்ல இணைக்கப்படாம நாம சும்மா சல்லி வேறு போல இருக்கிற மனுஷரிடத்துல நாம் இணைக்கப்பட்டுட்டோம்னா நாம் செயல்பட மாட்டோம். தேவனை அறிகிற அறிவில் வளர மாட்டோம். எல்லா சூழலும் கோட்டை விட்டுருவோம். எல்லா சூழலும் நமக்கு தடுமாற்றங்கள் வரும். அதனால தான் நாம் வாசிக்கிறோம் கொலேசியர் புஸ்தகம் 18 எப்படி வேணாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் வசனம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு. 18ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை. பில்டிங்கை முழுவதும் ஆதரிக்கிறது ஃபவுண்டேஷன். புரியுதா? பில்டிங்கை முழுவதும் தாங்கி நிற்கிறது என்னது? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. 10 மாடி கட்டடத்தை தாங்கி நிற்கிறது என்னது? 3வது மாடியா? அப்புறம் ஃபவுண்டேஷன். அப்போ சரீரம் முழுவதையும் நம்ம எல்லாரையும் ஆதரிக்கிறது என்னது? தலை. என்னை ஆதரிக்கிறது என்னன்னா தலை. என்னை ஆதரிக்கிறது அவர் மட்டும்தான். மனுஷர்கள் ஆதரவு இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மை சரீரத்தையும் எழுதியிருக்கு, சபையை வச்சுக்கலாம், தனிப்பட்ட விதமாக யோசித்தாலும் என்னை ஆதரிக்கிறது தேவன்தான். எனக்கு சிக்னல் கொடுக்கிறது, என்னை அவருக்கு கீழ்ப்படிய, என்னை அவரை நான் விசுவாசிக்க, பதஷ்டப்படாம சூழ்நிலைகளில் எனக்கு ஆலோசனையும் புத்தியும் ஞானமும் தந்து என்னை நடத்துகிறது தலையாகிய கிறிஸ்து. பின்னாடி இருக்கிற சகோதரிகள் நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க, சகோதரர்களும் சரி, கொஞ்சம் முடிச்சுக்கங்களேன். அப்போ நம்மை ஆதரிக்கிறது தலை. தலையில் இருந்து தான் நமக்கு எல்லா சிக்னலும் கிடைக்கிது. அஸ்திவாரத்திலிருந்து தான் ஒரு பெரிய தாங்குதலே உண்டாகுது. அந்த தலையை விட்டுட்டோம்னா திசைகட்டு போவோம். அப்படி தலையை நாம் விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக தேவனே ஒன்று செய்தார். சபைக்கு வருகிற மக்களை, ஆண்டவரை தேடி வருகிற மக்களை, அவரை போல எத்தனை பேர் எண்ணம் கொண்டிருக்கோன்னு தெரியல. நான் நீங்கள் தப்பாக விளங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 20 பேர் தேர்னா பெரிய விஷயம். நம்ம சபையில் ஆண்டு 20 எண்ணி ஒரு ஆளை வச்சுங்கன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். பெரிய விஷயம். தலையை பற்றி கொண்டவர்கள் அல்லது அஸ்திபாரத்தில் கனெக்ட் ஆகியிருக்கு. அஸ்திபாரம்ன்றது தலை. அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் கிறிஸ்து. அதில் ஊண்டி நிற்கணும் அப்படின்னு தேவனே ஒன்று செய்தார். நாம் ஒன்று அதுக்காக ஒன்றும் செய்யலை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அவர் என்ன செய்தார்னு வேதம் சொல்லுதுன்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லபடியாக இருக்க தேவன் விரும்புகிறார் நம்ம எல்லாரையும். அதுக்கு அவர் செய்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 28ஆம் அதிகாரம், அதை நீங்கள் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் மேலே விசுவாசம் வைக்காமல் மனுஷன் மேல், மண்ணில் மேல், மணல் மேல் அஸ்திவாரத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கவங்களே கேளுங்கன்னு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணியும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையை மறைவிடமாக வைத்து மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. மாயை என்ன? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. மனுஷன் மேலனா யாரு மேலன்னு நினைக்கக்கூடாது, என் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது. மனம் திரும்புதல்னாலே என்னன்னு தெரியுமா? மனம் திரும்புதல்னா என் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டதுக்கு பிறகு தான் மனம் திரும்புதல். ரிப்பண்டன்ஸ் நம்ம சொல்றோமே, அதை விட்டோம், இதை விட்டோம், குடியை விட்டோம், சிகரெட்டை விட்டோம், சினிமாவை விட்டோம் அப்படின்லாம் பேசுறோம். ஒரு சிலர் எதையுமே விடலை. இங்க விட்ட மாதிரி தோணுது.
ஆனா எதை நம்ம விடணும்னா என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் விடுகிறேன் பாருங்க, அதுதான் ஆழமான மனம் திரும்புதல்.